இந்த ஒற்றை காரணியை வச்சு நீங்கள் ரொம்ப நாள் வண்டியை ஓட்ட முடியாது. மோடி எதிர்ப்புன்றது 3 எலெக்ஷனில் கை கொடுத்த மாதிரி 26ல் கை கொடுக்கும்னு நம்பாதீங்க. இங்கே கொடுக்காதுன்றீங்க. கொடுக்காமலும் போகலாம். இந்த 5 வருஷ கவர்மெண்ட்டோட நல்லது கெட்டது மக்கள் மன்றத்தில் தோலுரியப்படும். 26ல் 19 ஜெயிச்சா மாதிரி 21 ஜெயிச்சா மாதிரி 26 சத்தியமாக நீங்கள் ஜெயிக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. 19 24 அளவுகள் அல்ல, 21 தான் அளவுகள். 21ல் அவன் 10 வருஷம் ஆண்ட பிறகு 66 சீட் அடிக்கிறான். அவங்க கூட்டணி 75 சீட் அடிக்குது. முதல் 4 மணி நேரம் ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியல. நான்லாம் சத்தியமாக சொல்கிறேன், டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. ஒன்று திமுக தோக்க போது, இல்லை இழுபறியில் வந்து நிற்கும். இழுபறியில் வந்து நின்று திமுக 10 சீட்டு கூட இருந்தால் கூட அவன் உட்காந்துருவான். ஏன்னா கவர்மெண்ட் அவங்க கவர்னர் மோடி கவர்மெண்ட்டு. ஓகே. சாயங்காலம் 4:20க்கு நான் டிவியை போட்டு பார்த்தேன். ஜெய ராதாகிருஷ்ணன் பொக்கே எடுத்துகிட்டு ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறார். அப்போ தான் நம்பிக்கை வந்தது. இது 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி பிஜேபி மாதிரி நாம் நினைக்கிற நெகட்டிவ் ஃபோர்ஸை சுமந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வருது. இது நீ 5 வருஷம் பவரில் இருக்க, மோடி எதிர்ப்போ பிஜேபி எதிர்ப்போ உங்களுக்கு வந்து பிரதானமான ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்காதீங்க.